காதில் இயர்ஃபோனை போட்டுட்டு இதை யாரோடைய ரிலே பண்ணிட்டு இத்தனை வேலையும் பார்த்து கொண்டு வருகிற இர்ஃபான் அந்த சுத்திகரிப்பு பணியாளர் பத்மாவதியை மோதிட்டார். அது ரொம்ப சர்ச்சையான ஒரு மோதி அந்த அம்மா மரணம். ஒரு டிஎஸ்பி போய் அந்த வழியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் பூரா அழிக்கிறார். கனிமொழி உத்தரவு, உதயநிதி உத்தரவு. அந்த டிஎஸ்பிக்கு யார் உத்தரவு கொடுத்தது சிசிடிவி ஃபுட்டேஜை அழிக்க சொல்லி? அப்போ முடிஞ்சு போச்சா நீ தான் குற்றவாளின்னு? இதை வியாபார பொருளான்னு கேட்குறேன். அப்போ உனக்கு என்ன? சட்டம் நம்ம சோப்பில் இருக்கு, ஸ்டாலின் நம்ம பேண்ட் பாக்கெட்டில் இருக்கார், கனிமொழி மேல் சட்டையில், உதயநிதி அவர் இந்த பக்கம் சட்டையில் இருக்கார். அதுதானே உங்க திமிரு. பணம் இருக்க, பணம் இல்லாதவன் இங்கேயே கடை, பணம் இருக்கிறவன் துபாய்க்கு போய் நீ என்ன குழந்தைன்னு கருவிலேயே கண்டுபிடிக்கலாம். அவரு இந்த சட்டத்தை உடைப்பதற்கு வழிகாட்டுகிற ஒரு குற்றவாளிய எந்த வழக்கும் போடல. திமுக ஆட்சியில் நடந்த அயோக்கியத்தனங்களை, அராஜகங்களை, அத்துமீறல்களை, அநியாயங்களை தட்டி கேட்கலனா மக்கள் உங்களுக்கும் திமுக, நீங்களும் திமுக வழியில் போறீங்களா? இப்படி வந்துடும். அதனால இது போன்ற இர்ஃபான்கள் பல பேர் ஒளிஞ்சிருக்கான். கொஞ்ச நாளா சபரீசன் அவரோட பேர் எங்கேயுமே அடிப்படல. தலைமறைவா தப்பி லண்டன்ல பாதுகாப்பா இருக்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த இர்ஃபான் கேஸை இப்போ திருப்பியும் தூசி தட்டி எடுத்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, போன ஆட்சியில் நீங்கள் எப்படியே எஸ்கேப் ஆகிட்டீங்க, ஆனால் இந்த ஆட்சியில் நீங்கள் கண்டிப்பாக எஸ்கேப் ஆக முடியாதுன்ற மாதிரி அந்த விஷயத்தை, அதாவது பாலினம் குழந்தைகள் இந்த மாதிரி என்ன குழந்தை அப்படின்னு கண்டுபிடிச்சு இங்கேருந்து சட்ட ரீதியாக அதை மறுக்கப்பட்டு, ஆனால் அங்கே துபாயில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த இந்திய மக்களுக்கு இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களே சுயமூட்டாவாக எடுத்து இந்த கேஸை எடுத்திருக்காங்க. இது என்ன சார் நெக்ஸ்ட்டு? இல்லை, இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் இர்ஃபானுடைய அடையாளம் என்னென்னா, அவர் திமுக குடும்பத்துக்கு நெருக்கமானவர். எந்த சட்டத்தையும் வளைக்கலாம், எந்த சட்டத்தையும் உடைக்கலாம். நீங்கள் அவர் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி காரில் அவரே ஓட்டிட்டு அவரே அதை பதிவு செஞ்சுட்டு வர்றார். அப்படி பதிவு செய்து கொண்டு வருகிற பொழுது மறைமலை நகருக்கு பக்கத்தில் ஒரு கல்லூரியில் துப்புரவு பணியாளர் பத்மாவதி, அந்த அம்மா ரோட்டை கடக்கிறாங்க. கடக்கிற பொழுது நீங்கள் காரும் ஓட்டிட்டு ஃபோனில் செல்ஃபியும் எடுத்துட்டு அதை ரெக்கார்டும் பண்ணிட்டு காதில் இயர்ஃபோனை போட்டுட்டு இதை யாரோடைய ரிலே பண்ணிட்டு இத்தனை வேலையும் பார்த்து கொண்டு வருகிற இர்ஃபான் அந்த சுத்திகரிப்பு பணியாளர் பத்மாவதியை மோதிட்டார். அது ரொம்ப சர்ச்சையான ஒரு மோதி அந்த அம்மா மரணம். ஆனால் தான் ஓட்டல அந்த காரை அப்படின்றது அப்படித்தான். முதலாளிகள் எப்பவுமே தான் ஓட்டினாலும் டிரைவர் தான் ஓட்டினாலும் டிரைவர் ஜெயிலுக்கு போயிடுவார். இது பெரிய இடங்களில் சாதாரண நடக்கிற விஷயம். இது காவல்துறை அனுமதியோடு நடக்கிற விஷயம். நான் என்ன கேட்குறேன், சரிப்பா இவரே ஓட்டல, அந்த வழியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை அழிக்க வேண்டிய தேவை. உடனே ஒரு டிஎஸ்பி போய் அந்த வழியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் பூரா அழிக்கிறார். கனிமொழி உத்தரவு, உதயநிதி உத்தரவு. அந்த டிஎஸ்பிக்கு யார் உத்தரவு கொடுத்தது சிசிடிவி ஃபுட்டேஜை அழிக்க சொல்லி? அப்போ முடிஞ்சு போச்சா நீ தான் குற்றவாளின்னு? நீங்கள் குற்றவாளி இல்லைன்னா பதட்டப்பட மாட்டீங்க. குற்றம் செய்திருந்தால் அதை மறைப்பதற்கு பதட்டப்படுவீங்க இல்லையா? இப்போ சிபிஐ விசாரணை அப்படித்தான். உடம்புல ஹார்ட் ஃபீட்டு கண்காணிக்கக்கூடிய மானிட்டர் முன்னாடி வச்சுருவோம். ஏப்பா உனக்கு அந்த சகோதரி தெரியுமா? தெரியும், ஆனால் நான் தெரியாதுன்னு சொல்லணும். என்ன ஆகும்? பிபி உண்மையை மறைக்கிற பொழுது உடல் மறைக்காது, உள்ளம் மறைக்கலாம். உடல் என்ன ஆகும்? பொய்ய சொல்வதற்கு நீங்க
உடலுக்கும் உள்ளத்துக்கும் நடக்கிற சண்டையில் என்ன ஆகும்? பிபி ஷூட். அப்போ விசாரணை அதிகாரி கேட்பா, ஏப்பா உனக்கு பிபி ஏறுது? ஹை பிபி ஏன் ஏறுது? தெரியும்னா தெரியும் சொல்றதுக்கு பிபி ஏற வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ விசாரணைகளை இப்படி வந்துருச்சு, எப்படி ஹைடெக்காக வந்துருச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் பூரா எடுத்துட்டாங்க. இவர் நான் ஓட்டு டிரைவர், சரி இப்போ டிரைவர் ஓட்டுனா ஏன் டிஎஸ்பி வந்து அந்த ஆதாரங்களை அளிக்கணும்? காரணம் உதயநிதி கனிமொழி அம்மா கூட சொல்லியிருக்கு, எப்போ அவர் கொஞ்சம் ஏதோ பிரச்சனையாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஜேசிக்கு அந்த அம்மா ஏட்டையாவுக்குலாம் பேசாது. யார்? கனிமொழி. யாருக்கு பேசும்? ஜேசிக்கு. ஜேசி யாருக்கு பேசுவார்? டிசிக்கு பேசுவார். டிசி ஏசிக்கு பேசுவார். ஏசி ஸ்பாட்டுக்கு வருவார். இது உங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? அதிகாரம் கிடைக்குமா? சட்டத்தை வளைக்க முடியுமா? சட்டத்தை உடைக்க முடியுமா? கிடைக்குமா? சாமானியனுக்கு சாதாரண ஆளு கிடைக்காது. இவர் பிரியாணி சாப்பிட்றதுக்கு எங்கே போவார்? அமெரிக்கா போவார், சிக்காகோ போவார். யார் வீட்டுக்கு? நெப்போலியன் வீட்டுக்கு போவார். நீங்களும் நானும் எங்கே போக முடியும்? சரவண பவனுக்கு வேணால் போகலாம். இப்போ நீங்க பிரியாணின்னு சொல்லும் போதுதான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பிரியாணி ஆஃபர்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கேம்னு சொல்லிட்டு இப்போ அது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. இர்ஃபான் மேல அப்பயும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. தொடர்ந்து இர்ஃபான் மேல ஏதாவது ஒரு சட்டத்தை வளைக்கிற நபர். ரெண்டாவது, ஒரு மருத்துவமனையில் மனைவிக்கு பிரசவம் ஆகுது, அதை வீடியோ எடுக்கிறது. அதை இந்த அறுவை சிகிச்சை அறை என்பது அங்கே கோயிலை போல இல்லையா? ஒரு மனித உயிரை காப்பாற்றுவதற்கு மருத்துவர்கள் பெரிய போராட்டம் நடத்தணும் இல்லையா? பிபி ஏறிடக்கூடாது, லோ பிபி ஆயிடக்கூடாது, ரத்தம் குறைஞ்சிடக்கூடாது, சுகர் ஏறிடக்கூடாது, ஹார்ட் ஃபீட் நடக்கணும், லிவர் வேலை செய்யணும். மறு ஜென்மம் ஒரு சகோதரிக்கு தான் தெரியும். அப்போ ஒவ்வொரு தாய்மை குழந்தை குழந்தை என்ன பாலினம் அப்படின்றது அது அப்புறம் இது மாதிரி இதை வச்சுக்குவோம். அப்போ என்ன பண்றாரு? படம் எடுக்கிறார். இது வியாபார பொருளா? அவர் மனைவியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இது வியாபாரம் செய்வதற்கான இடமா அந்த அறுவை சிகிச்சை அறை? அவர் அதுக்கே பழக்கப்பட்டவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவர் அதுவே வந்து இந்த வீலாக் போட்டு 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 நான் கேட்க இல்லம்மா, ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பெண் பிரசவம், தாய்மை, அந்த தாய்மை என்பது ஒரு மிகப்பெரிய பதவி. இதை வியாபார பொருளான்னு கேட்குறேன். அப்போ உனக்கு என்ன? சட்டம் நம்ம சோப்பில் இருக்கு, ஸ்டாலின் நம்ம பேண்ட் பாக்கெட்டில் இருக்கார், கனிமொழி மேல் சட்டையில், உதயநிதி அவர் இந்த பக்கம் சட்டையில் இருக்கார். அதுதானே உங்க திமிரு. வேற எந்த திமிரு இல்லை. மக்கள் இப்போ போகிறான், யோ நீ லாரியா சாரி கேட்டாலும் நீ ஜெயிலுக்கு தான் போக போறேங்கிறான். எவ்வளவு வேதனை! உன்னை திமுக பின்னணியிலிருந்து எதை வேணா செய்யலாம். அப்புறம் என்ன பண்றாரு? நேராக கிளம்பி துபாய் போறாரு மனைவியை கூட்டிட்டு. கருவில் இருக்கிறது ஆனா இங்கெல்லாம் அப்படி பார்க்க முடியாது. இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. தடை செஞ்சா என்ன? என்கிட்ட பணம் இருக்கியா, நான் துபாய்க்கு பணம் இருக்கணும், துபாய்க்கு போ. இதான் செய்தி. பணம் இல்லாதவன் இங்கேயே கடை, பணம் இருக்கிறவன் துபாய்க்கு போய் நீ என்ன குழந்தைன்னு கருவிலேயே கண்டுபிடிக்கலாம். அவரு இந்த சட்டத்தை உடைப்பதற்கு வழிகாட்டுகிற ஒரு குற்றவாளிய எந்த வழக்கும் போடல. ஏன்? அதான் சட்டப்பையில் ஸ்டாலின், இந்த பக்கம் பேண்ட் பாக்கெட்டில் கனிமொழி, ஜோப்புல உதயநிதி. இப்படி முடிஞ்சு போன ஒரு கேஸை சூமோட்டாவா இப்போ எதுக்கு சார் திருப்பியும் இல்லை? சூமோட்டாலாம் இல்லைம்மா. அதாவது குற்றவாளிகள் கடந்த ஆட்சியில் தப்பித்து கொண்டார்கள். அரசு இயந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ண, இதுதான் சூமோட்டாங்கிறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் செயலினா தான் விஜய் மேல மக்கள் சூமோட்டாவை எடுத்துருவான். மக்கள் என்ன பண்ணுவான்? திமுக ஆட்சியில் செஞ்ச அயோக்கியங்களை நீ செப்ப கட்டுக்கட்டுறியா, காப்பாத்துறியா? நான் எடுக்கிற சூமோட்டோ. யாரு? மக்கள். தேர்தல் வரும்போது மக்கள் சூமோட்டாவை எடுத்துருவான். இதுதான் இப்போ மக்கள் கிட்ட ஒரு பயம் வந்திருக்கு. கண்டிப்பா பயம். மக்கள்கிட்ட பயம் இல்ல, அதிகார மையத்தின் பயம். மக்களே இப்ப சூமோட்டாவை எடுக்கிறாங்க கேஸ. முதல்ல சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் தான் சூமோட்டாவை எடுக்கும்.
அநியாயத்தை பார்த்து அக்கிரமங்களை பார்த்து நீதியரசர்களே என்ன பண்ணுவாங்க, அரசியல்வாதியும் அதிகாரியும் அந்த அயோக்கியத்தனத்தை தானே முன் வந்து வழக்கு தொடுப்பது. இப்போ மக்களை என்ன பண்ணிட்டான், சூமோட்டாவா ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ இதை செய்யலினா திமுக ஆட்சியில் நடந்த அயோக்கியத்தனங்களை, அராஜகங்களை, அத்துமீறல்களை, அநியாயங்களை தட்டி கேட்கலினா மக்கள் உங்களுக்கும் நீங்களும் திமுக வழியில் போகிறீங்களா, இப்படி வந்துடும். அதனால் இது போன்ற இர்ஃபான்கள் பல பேர் ஒளிஞ்சிருக்கான், பல இர்ஃபான்கள் உதயநிதிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான், அத்தனை டவுசர் பாய்ஸ் ஒளிஞ்சிருக்கான். யாரு? இல்லை, ஒரு யூடியூபர், ஒரு இன்ஃப்ளூயன்சர் இந்த அளவுக்கு எப்படி சார் வந்து ஒரு அரசு அதிகாரம் அளவில் இல்லை இவ்வளோ பெரிய ஒரு பார்ட்டியில் திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியோட இவ்வளோ இணக்கமாக இருக்க முடியும்? அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கே சார். இணக்கமாக சாராயம் விற்கிறவங்க இணக்கமாக இருக்கலாம், கஞ்சா விற்கிறவங்க இணக்கமாக இருக்கலாம், பெத்தப்பட்டை விற்கிறவங்க இணக்கமாக இருக்கலாம். இப்போ ஜாபர் கான், ஜாபர் ஷாதிக்கு இணக்கமா இல்லையா? திமுக என்ன பெரிய ஒழுக்கமான ஒரு காமராஜ் கோட்டையாது, கக்கன் கோட்டையாது, அயோக்கிய பயல்குடி கோட்டை தானே திமுக. இதில் எப்படிங்க திமுக இப்படிங்க ஊடுருவினாரு? திமுகவில் சமூக விரோதி தான் இருப்பான், சட்ட விரோதி தான் இருப்பான். அதுதான் அங்கே பிரித்து வச்சிருக்கு. தூத்துக்குடி ரித்தீஷ் எப்படி எம்பி ஆனாரு, ஜெயதுரை எப்படி எம்பி ஆனாரு, ஜெகத்ரஜ் எப்படி எம்பி ஆனாரு, சொல்லுங்க. டிஆர் பாலு அப்பா எம்பி, மகன் அங்கே அமைச்சர். எப்படி நடக்குது? தொழில்துறை அமைச்சர். துரைமுருகன் இங்கே அமைச்சர், மகன் அங்கே எம்பி. எப்படி நடக்குது? சபரீஷனை கவனிச்சிங்கன்னா யார் வேணாலும் பதவிக்கு வரலாம். அதுதான் திமுக. அப்போ அதில் இது போன்ற இர்ஃபான்கள், கர்ஃபான்கள், குர்ஃபான்கள் எல்லாம் சமூக விரோதியும் இருக்கத்தான் செய்வான். சரியாக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. சார், இப்போ நீங்க சபரீசன் அப்படின்னு சொல்லும்போது தான் கொஞ்ச நாளா சபரீசன் அவரோட பேர் எங்கேயுமே அடிப்படல. தலைமறைவா தப்பி லண்டன்ல பாதுகாப்பா இருக்க. முதல்லயே அதை சொல்லியிருக்கோம். சபரீசன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு லண்டன் தப்பி ஓட்டம் பார்த்தாரு. அது முதல்லயே ஓடி போய் தப்பி ஏறி பெண் நிறுவனம்னு இங்க எல்லாம் லண்டன்ல இருந்து ஆப்ரேட் பண்ணலாம். லண்டன்ல இருந்து இங்க 7 மணிக்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மெட்ராஸில் ஏறினீங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு லண்டன் போயிடலாம். சார், தொடர்ந்து பேசுவோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.